நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சென்று பார்க்க போகிற இடம் ஒரு சித்திரவதை கூடம் அல்லது வதை முகாம் என்றும் சொல்லலாம். பொதுவாக இப்படியான இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாட்டார்கள். ஆனால் கம்போடியாவின் தலைநகரம் புனம்பென்னின் மத்தியில் அமைந்துள்ள இந்த சித்திரவதை கூடம் சுற்றுலா பயணிகளை கவரும் இடமாக இருப்பது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆச்சரியம் என்று தான் சொல்வேன். உண்மையில் இது ஒரு மகிழ்ச்சி தரும் இடமல்ல, பெரும் கவலையையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் இடம். 1975 ஆண்டிலிருந்து கம்போடியாவை கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் ஆட்சி செய்த கிமர் ரூச் இயக்கம் நடத்தி வந்த சித்திரவதை கூடம் அல்லது சிறை முகாம் பிற்காலத்தில் சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக ஜெனசைட் மியூசியம் என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடம் ஒரு காலத்தில் பாடசாலையாக இருந்தது. அதாவது உயர்தர வகுப்பு மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரு சாதாரண பாடசாலை தான். கிமர் ரூச் இயக்கம் கம்போடியாவின் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பின்னர் புனம்பென் நகரத்தில் வாழ்ந்த அத்தனை பேரையும் அவர்கள் நகரத்தை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். ஏனென்று கேட்டால் அந்த நேரம் ஒரு மிக நீண்ட உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்காவினால் ஆயுதங்களும் நிதியும் வழங்கி ஆதரிக்கப்பட்ட லொன் நெல் என்ற சர்வாதிகாரியின் இராணுவ சர்வாதிகார ஆட்சி கம்போடியாவில் நடந்து கொண்டிருந்தது. கிமர் ரூச் என்பது ஒரு விடுதலை இயக்கம். அமெரிக்காவினால் பயங்கரவாத இயக்கமாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கம்போடியாவில் பெரும்பான்மையான மக்கள் அதை ஒரு விடுதலை இயக்கமாகத்தான் கருதினார்கள். அதனால் அவர்கள் தலைநகர் புனம்பென்னை கைப்பற்றிய பின்னரும் வளமையான ஒரு அரசாங்கமாக ஆட்சி நடத்த முடியாது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். அமெரிக்க விமானங்கள் வந்து குண்டு வீசி அந்த நகரத்தை தரைமட்டமாக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தையூட்டி அங்கு வாழ்ந்த மக்களை நாட்டுப்புற பகுதிகளை நோக்கி அவர்களது கட்டுப்பாட்டு பிரதேசங்களை நோக்கி செல்லுமாறு கட்டளையிட்டனர். கிமர் ரூச் இயக்கம் கம்போடியா முழுவதையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பின்னர் முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள் இவர்களை எல்லாம் கைது செய்தனர். முந்தைய லொன் நெல் அரசுடன் சேர்ந்து இயங்கியவர்கள், அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் நூற்றுக்கணக்கானவர்கள் அல்லது ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டு இந்த சித்திரவதை முகாமுக்கு கொண்டு வரப்பட்டனர். அந்த காலத்தில் இதனை S21 என்ற குறியீட்டு பெயரில்தான் அழைத்தனர். யாரையாவது கைது செய்த பின்னர் S21 முகாமுக்கு அனுப்புகிறார்கள் என்றால் அங்கு சென்றவர்கள் யாரும் திரும்பி வரவில்லை என்று அர்த்தம். இந்த வதை முகாமில் வைத்து சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் விடுதலையானவர்கள் மிக மிக குறைவு, விரல் விட்டு எண்ணிவிடலாம். இருப்பினும் இந்த முகாமை சித்திரவதை செய்து வாக்குமூலம் பெறுவதற்கு மட்டுமே பயன்படுத்தினார்களே தவிர கொலை செய்வதற்கு இதை பயன்படுத்தவில்லை. இந்த முகாமை சுற்றிலும் வீடுகள் இருப்பதாலும் இப்போதும் நீங்கள் அங்கே பார்க்கலாம், இந்த முகாமுக்கு அருகில் மக்கள் வசிக்கும் வீடுகள் உள்ளன. அந்த காலத்தில் அங்கு வசித்தவர்களும் கிமர் ரூச் ஆதரவாளர்களாக தான் இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு இந்த முகாமில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது. நாலாபுறமும் முட்கம்பிகளால் மூடப்பட்ட மிக இரகசியமான இடமாகத்தான் இது பாதுகாக்கப்பட்டது. இங்கு கொண்டு வரப்பட்ட கைதிகளை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்ற விளக்கப்படங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. கிமர் ரூச் யாரையாவது துரோகி என்று குற்றம் சாட்டி கைது செய்தால் அந்த துரோகியின் குடும்பத்தையும் இந்த சிறை முகாமுக்கு கொண்டு வந்து சிறை வைத்திருந்தார்கள். அவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட துரோகிகள் என்று அழைக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த துரோகிகளில் பலர் கல்வியாளர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் ஆகிய சமூகத்தின் மேல் மட்டத்தில் இருந்த பலர் இங்கு கைதிகளாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். இந்த கல்வியாளர்கள் போன்று
சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர்கள் அல்லது மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான் அரச ஆதரவாளர்களாக இருந்தார்கள் என்ற சந்தேகம் கிமர் ரூச் மத்தியில் இருந்திருக்கிறது. இந்த சம்பவங்களின் அடிப்படையில் தான் கிமர் ரூச் கண்ணாடி போட்டவர்களையெல்லாம் சுட்டு கொன்றார்கள் என்ற வதந்தி பரவியது. அதாவது கண்ணாடி அணிந்தவர்கள்தான் இன்டலெக்சுவல்ஸ், அதாவது அறிவுஜீவிகள் என்ற எண்ணம் சாதாரண மக்கள் மத்தியில் இருந்திருக்கிறது. கிமர் ரூச் கட்டுப்பாட்டு பிரதேசத்திலிருந்து தாய்லாந்துக்கு தப்பிச் சென்றவர்கள்தான் இத்தகைய வதந்திகளை பரப்பியிருக்கிறார்கள். அதனை மேற்கத்திய ஊடகங்களும் அப்படியே பிரதி எடுத்து சொல்லி கொண்டு வந்தன. உண்மையில் நடந்தது என்ன? அதாவது படித்த மத்திய தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தான் முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறார்கள், அமெரிக்காவை ஆதரிக்கிறார்கள் என்ற எண்ணம் அந்த காலத்தில் கிமர் ரூச் மத்தியில் இருந்து வந்தது. ஆனால் இன்று ஜெனசைட் என்று அழைக்கப்படும் படுகொலைகள் நடந்த காலத்தில் அறிவுஜீவிகள் மட்டும் அழித்தொழிக்கப்படவில்லை. அயலில் உள்ள பிராந்திய வல்லரசான வியட்நாமிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அல்லது கூலிப்படையாக செயற்பட்டார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலும் ஆயிரக்கணக்கானவர்களை இந்த முகாமுக்கு கொண்டு வந்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வேடிக்கை என்னவென்றால், சொந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களை கூட எதிரிக்கு காட்டிக் கொடுத்தார்கள், தகவல் கொடுத்தார்கள், வியட்நாமுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஏன் தலைமைக்கு விசுவாசம் இல்லாதவர்களாக எதிரியுடன் கூட்டு சேர்ந்து தலைமைக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டினார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு பலர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய விரிவான தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அறியத் தருகிறேன்.